ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை பற்றி என்னது அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக முதல்ல எதுக்காக அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி தேவைப்படுது, ஸோ அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது, குறிப்பாக ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஐயுஐ இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன், அதுக்கடுத்து ஐசிஎஸ்ஐ இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதுக்கடுத்து கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஐஎஃப்டி கேமெட் இன்ட்ரா ஃபலோப்பியன் டியூப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கடுத்து க்ரையோ ப்ரெசர்வேஷன் ஆஃப் ஸ்பெர்ம். ஓகேவா, கிட்டத்தட்ட இந்த 5 தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு பாடப்பகுதியில் தந்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் என்னது இந்த வகுப்பில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் யாருக்கெல்லாம் இந்த அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்து எதற்காக பயன்படுத்துகிறோம், யாருக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி என்னது நம்ம முழுமையாக பார்த்துருவோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஐசிஎஸ்ஐ, ஐவிஎஃப், ஐயுஐ அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஓகேவா, அது யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். குறிப்பாக ஃபலோப்பியன் டியூப் டேமேஜ் ஆகி இருக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு தெரியும் ஃபலோப்பியன் குழாயினா பெண் இனப்பெருக்க உறுப்புகளில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸ் பகுதிக்கு 2 பகுதிகளிலும் 2 புறமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபலோப்பியன் குழாய் என்பது காணப்படும். இந்த ஃபலோப்பியன் குழாயோட எட்ஜில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு ஓவரி இருக்கும். ஓகேவா, அப்போ மாதவிடாய் சுழற்சியின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓவம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். எப்போ ரிலீஸ் ஆகும்? 14th டே ரிலீஸ் ஆகும். ஓகேவா, மென்சுரல் சைக்கிளில் 14th டே வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆகும்? என்ன ரிலீஸ் ஆகும்? ஓவம் ரிலீஸ் ஆகும், அண்டம் ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த அண்டம் வந்து எங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபிம்ப்ரே என்ற இழைகளால் கவரப்பட்டு, ஓகேவா, இங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா, ஸோ அப்போ ஃபிம்ப்ரே என்ற இழைகளால் கவரப்பட்டு இந்த ஃபலோப்பியன் குழாயில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெயிட் பண்ணும். எதுக்காக? ஃபெர்டிலைசேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, ஃபெர்டிலைசேஷன்னா என்னது? பெண் இனப்பெருக்க இனச்செல்லும் ஆண் இனச்செல்களும் என்னது ஒன்றிணையக்கூடிய நிகழ்வு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஃபெர்டிலைசேஷன் அல்லது ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு என்னது நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த ஃபெர்டிலைசேஷன் எங்கே சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபலோப்பியன் குழாயில் தான் நடக்குது. ஓகேவா, இந்த ஃபலோப்பியன் குழாயில் தான் நடக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபலோப்பியன் குழாயில் அடைப்போ அல்லது என்னது அடைப்புகளோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா என்னது பிளாக்கேஜ் அல்லது ஏதாவது டேமேஜ் நசிவுந்து காணப்பட்டாலோ இந்த இடத்துல கருவுறுதல் என்பது என்னது நடைபெறாது. அப்போ அந்த மாதிரி சூழலில் அப்போ இந்த பிளாக்கேஜ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கருவுறுதல் ஏற்படுத்த செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து ஐவிஎஃப் போன்ற தொழில்நுட்பங்களை தான் என்னது நம்ம பயன்படுத்தணும். இயற்கையாகவே கருவுறுதல் நடக்கணும்னா அது ஃபல்லோப்பியன் குழாயில் தான் என்னது நடக்கும். ஃபல்லோப்பியன் குழாயில் நடந்து கருவுறுதுற்ற நாள்லேருந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கருவுற்ற உடனே ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும், குறிப்பாக ஆணினச்செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜாகுலேஷன் டைம் பீரியடில் எங்கே சார் ரிட்ரைவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜைனா பகுதியில் தான் இந்த சேமித்து வைக்கப்படும். வெஜைனா பகுதியிலிருந்து அது எங்கே சார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு வந்து செர்விக்ஸ் பகுதியை கடக்கணும். செர்விக்ஸ் பகுதியிலேருந்து யூட்ரஸ் பகுதியிலேருந்து எங்கே போகணும் அப்படின்னா என்னது இந்த ஃபல்லோப்பியன் குழாய்க்கு போகணும். அப்போ ஃபல்லோப்பியன் குழாயில் டேமேஜ் இருந்ததுன்னா இந்த ஸ்பெர்ம் செல் எங்கே ரீச் ஆக முடியாது. எதை ரீச் ஆக முடியாது? இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓவத்தை ரீச் ஆக முடியாது. அப்போ என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது நடக்காது. அப்போ ஃபல்லோப்பியன் குழாய் நசிந்து இருந்தாலோ அல்லது அதில் டேமேஜ் ஆகியிருந்தாலோ என்னது நாம் இந்த அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மூலயமா தான் என்னது கருவுறுதலை ஏற்படுத்த முடியும். ஸோ இது முதல் ரீசன். அடுத்ததாக இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபல்லோப்பியன் குழாய் என்னது உங்களுக்கு ஃபிம்ப்ரியே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் தான் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, பெண்களில் ஓரினை அண்டகம் என்பது காணப்படும், ஓவரி அல்லது அண்டகம். ஓகேவா, இந்த அண்டகம் தான் எதை உற்பத்தி செய்யும்னா அண்டம். ஓகே, அண்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஓவம். ஓகேவா, ஓவம். அப்போ இந்த பகுதிகளில் ஏதாவது நசிதல் ஏற்பட்டால் அல்லது டேமேஜ் ஏதாவது ஏற்பட்டால் அல்லது பிளாக்கேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கருவுறுதல் தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது முதல் ரீசன். ஓகேவா, ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் டிசார்டர்ஸ். ஓவுலேஷன் டிசார்டர்ஸ்னால் என்னென்னா மாதவிடாய் சுழற்சியின் பொழுது
முதல் நாள்ல இருந்து 5வது நாள் வரை வந்து பார்த்தீங்கன்னா என்னது மென்சுரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மென்சுரல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரத்தப்போக்கு என்பது ஏற்படும். என்ன காரணம்னா இதற்கு முந்தைய இதற்கு முந்தைய மென்சுரல் சைக்கிளில் வந்து என்னது நடந்திருக்காது, கருவுறுதல் நடந்திருக்காது. அதன் விளைவாக புரோஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோனோட நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், புரோஜெஸ்ட்ரான் என்ற ஹார்மோனோட லெவல் குறையும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸினுடைய உள் உரையாக இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கிழிந்து என்னது ரத்தமாக என்னது வெளியேறும். அதுதான் மென்சுரல் ஃபேஸ்னு சொல்லுவோம். மொதல் 5 நாள் இது நடக்கும். 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரை அந்த பெண்ணினுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகரித்து காணப்படும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகரித்து காணப்படும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அதிகரிப்பு எதனால் சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்கக்கூடியது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அப்போ அது அதிகரிக்கிறதுனால எது இன்னும் அதிகரித்து காணப்படும், ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்து காணப்படும். ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்து காணப்படுறதால என்ன சார் அங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃபாலிக்கல் என்ற அந்த அண்டக செல்லினுடைய முதன்மை ஃபாலிக்கல் செல் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாற்றம் அடையும்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்லாக மாற்றம் அடையும். இதெல்லாம் எங்கே சார் நடக்குது அப்படின்னா ஓவரியில் நடக்கும். ஓகேவா, அதாவது ஓவம் செல்லுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜை நான் சொல்கிறேன். அது எந்த நாள்லேருந்து 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரை நடக்கும். 14வது நாள் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இந்த பெண்ணினுடைய உடலில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் குறைவு ஏற்பட்டு எது சார் அதிகரித்து காணப்படும்னா லூட்டினைசிங் ஹார்மோன் என்பது அதிகரித்து காணப்படும். இந்த ஹார்மோன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, லூட்டினைசிங் ஹார்மோன் அதிகரித்து காணப்படும். அந்த லூட்டினைசிங் ஹார்மோன் இருந்தால் மட்டும்தான் ஓவத்திலிருந்து எது வெளியேறும் முடியும் அப்படின்னா ஓவம் என்பது வெளியேற முடியும். ஓவரியிலிருந்து என்ன வெளியேறும்னா ஓவம் வெளியேறும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அண்டம் விடுபடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓவுலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாக ஒரு சிலருக்கு இந்த ஓவுலேஷன் ப்ராசஸ் என்பது வந்து பார்த்திங்கன்னா என்னது சரிவர நடக்காது. அப்போ என்ன போகாது, இந்த ஓவம் 14வது நாள் எங்கே போகாது, ஃபல்லோப்பியன் குழாய்க்குள்ளே போகாது. ஃபல்லோப்பியன் குழாயில் முதல்ல ஓவுலேஷன் நடந்தால் தானே ஃபல்லோப்பியன் குழாய்க்குள்ளே போகும். இங்கே ஓவுலேஷனே என்னது ஒரு சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக அவங்களுடைய எக்கை வந்து ரிட்ரைவ் பண்ணி அதை செயற்கையான வெளியில், அதாவது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இன்விட்ரோனா எனது உடலுக்கு வெளியில். 2 வார்த்தை ரொம்ப முக்கியம், இன் வைவோ அண்ட் இன்விட்ரோ. இன் வைவோ அண்ட் இன்விட்ரோ. ஓகேவா, இன்விட்ரோனா அவுட் சைட் ஆஃப் த பாடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன் வைவோனா இன்சைட். எந்த ஒரு செயலையும் அந்த உயிரினத்துக்கு உள்ளே செஞ்சோம்னா அதுக்கு பேர் இன் வைவோ. அந்த உயிரினத்திற்கு வெளியே, உடலுக்கு வெளியே நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் வந்து என்னது இன் விட்ரோ. அப்போ ஐவிஎஃப் மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம என்னது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஓவுலேஷன் டிசார்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். அப்போ கருவுறுதல் நிகழ்வை வெளியே செஞ்சு அந்த கரு முட்டையை மட்டும் நாங்கள் எங்கே கொண்டு வந்து வைப்போம்னா இந்த யூட்ரஸ் பகுதிக்குள்ளே எண்டோமெட்ரியத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம வைப்போம். ஓகேவா, அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னால் பார்க்கலாம். அப்போ 2வதாக ஓவுலேஷன் டிசார்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னது இந்த ஐவிஎஃப் தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்துவோம். 3வது குறைபாடு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான திசுக்கள் வளர்ந்து காணப்படுது. எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் பகுதி, அந்த கர்ப்பப்பை பகுதி இருக்குது இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் அதிகமான திசுக்கள் என்பது எனது வளர்ந்து காணப்படும். அப்போ அதனால் என்ன சார் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷனே அங்கே என்ன ஆகும்னா பிளாக் ஆகும். ஸோ யூட்ரைன் லைக் டிஷ்யூஸ் க்ரோஸ் அவுட் சைடு த யூட்ரஸ். ஓகே, அந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுதான் யூட்ரஸ் பகுதி. ஓகேவா, இந்த யூட்ரஸ் பகுதிகளுக்கு வெளிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த மாதிரி அது மிதமிஞ்சிய திசுக்கள் என்பது எனது வளர்ந்து காணப்படுது. அதனால் அங்கே குழந்தைகள் வளர்வதற்கான அந்த இடம் என்பது எனது பற்றாக்குறையாக இருக்கும். முதல்ல அங்கேயே என்ன நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது ஃபெர்டிலைசேஷனே நடக்காது. அப்போ யூட்ரஸுக்கு வெளிப்பகுதியில் மிதமிஞ்சி அளவில் திசுக்கள் வளர்ந்து காணப்படக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு என்னது நம்ம சொல்கிறோம், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு இன்னொரு ப்ராசஸ் சொல்லுவோம். ஓகேவா, எண்டோமெட்ரியோசிஸ்னால் உள்ளே வந்து எண்டோமெட்ரியம் லேயர் இருக்கும், அதுவும் ஓவர் க்ரௌத்தாக ஆகியிருக்கும். ஓகேவா, அப்போ இந்த 2 செயல்பாடுகளின் பொழுது உங்களுக்கு என்ன சார் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது கருவுறுதல் என்பது நடக்காது. அப்போ இந்த நோய் குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நடக்காது அப்படின்னா கருவுறுதல் நடக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிரைன் ஃபைப்ராய்ட்ஸ். ஓகே, யூட்டிரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ கேன்சரஸ் பட் ஆன டியூமர்ஸ். ஓகே, நான் கேன்சரஸ் டியூமர்ஸ் வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸில். ஓகே, கர்ப்பப்பையில் ஓகேவா புற்றுநோய் அல்லாத கட்டிகள், அதாவது கட்டி போன்ற பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னது அதிகரித்து காணப்படும். அதனால என்ன நடக்காது அப்படின்னா என்னது கருவுறுதல் என்பது நடக்காது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூட்டிரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அல்லது கர்ப்பப்பை தசை கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது நம்ம ஐவிஎஃப் முறை அல்லது என்னது கேமெட் இன்ட்ராஃபல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியான முறைகளை தான் என்னது நம்ம பயன்படுத்துவோம். குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நீங்கள் கர்ப்பப்பையன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கர்ப்பப்பையை நம்ம 3 பகுதிகளாகவே பிரித்து கொள்ளலாம். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்னு வச்சுக்க, இன்னொன்று அவுட் சைட்னு வச்சுக்க, இன்னொன்று மிடில் லேயர்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்சைடில் இருக்கக்கூடியது தான் எண்டோமெட்ரியம். ஓகேவா. அவுட் சைடில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது எக்ஸோமெட்ரியம் அல்லது பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸோமெட்ரியம் அல்லது பெரிமெட்ரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடுவில் இருக்கக்கூடியது மயோமெட்ரியம். ஓகேவா. அப்போ இந்த யூட்ரஸ் பகுதிகளில் கட்டிகள் வளர்ந்துக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் டியூமரஸ் ஃபைப்ராய்ட்ஸ்னால் என்னது கட்டிகள், புற்றுநோய் அல்லாத கட்டிகள். ஓகேவா. அதே மாதிரியாக இருக்கக்கூடியது. அப்போ இதனால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விந்து செல்கள் உள்ளே செல்வதற்கான இடமோ அல்லது ஒருவேளை ஃபெர்டிலைசேஷனே வந்து இது ஃபல்லோப்பியன் குழாயில் நடந்தாலும் அது வந்து இங்கே பதிவதற்கு எங்கே சார் கருப்பதியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே கருப்பதியும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் என்ற நிலையில் எண்டோமெட்ரியம் லேயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனது கரு என்பது எனது பதியும். ஓகேவா. அப்போ இங்கே வந்து எனது இடம் என்பது இல்லாமல் இருக்கும். அப்போ இங்கே ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னது நடக்காமல் போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் என்பது இருக்குது. அப்போ இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்களும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா என்னது ஐவிஎஃப் முறைகளுக்கு தான் என்னது நம்ம போக வேண்டியது இருக்கும். ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னது கருத்தடை சிகிச்சைகள் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூபெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. டியூபெக்டமினா என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபல்லோப்பியன் டியூபை தான் என்னது கருத்தடையின் பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்னது அங்கே வந்து இந்த ஃபல்லோப்பியன் டியூபை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது அங்கே துண்டுதல் செஞ்சுருப்பாங்க. அதனால் என்ன சார் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விந்து செல்கள் உள்ளே செல்லவோ அல்லது அண்ட செல்கள் கர்ப்பப்பையை நோக்கியே வர முடியாது. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபல்லோப்பியன் டியூபை கட் பண்ணி இருக்கிறதால அதுக்கு பேர் டியூப் எக்டமி அப்படின்னு பேர். டியூப் எக்டமினா என்னது அந்த டியூபை வந்து லைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. என்னது அதை வெட்டி அதில் அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பாங்க. அப்போ டியூப் எக்டமி யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ எந்த பெண்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னது இந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன் என்பது நடக்காது. ஓகேவா. ஆண்களுக்கு அதுவே வந்து செஞ்சாங்கன்னா என்னென்ன வாஸ் டிஃபரன்ஸ் என்ற ஒரு குழாயை வந்து என்னது துண்டிப்பாங்க. அதனால் அதுக்கு பேர் வந்து வாஸ் எக்டமி அப்படின்னு பேர். ஓகே. ஆண்களுக்கு வாசெக்டமி, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது டியூப் எக்டமி. ஓகே. அப்போ இந்த டியூப் எக்டமி செஞ்சுருக்கக்கூடிய பெண்களுக்கும் என்ன சார் நடக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இந்த கருவுறுதல் என்பது நடக்காது. அப்போ நம்ம எங்கே சார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸை நம்பி தான் என்னது நம்ம இருப்போம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் குறைபாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த தொழில்நுட்பங்களுக்கு போகணுமா சார்? கிடையாது. ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னது பிரச்சனைகள் என்பதெல்லாம் இருக்குது. ஓகே. அப்போ ஆண்களுக்கு என்ன சார் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னது குறைவானதாக இருந்தாவோ அல்லது அந்த ஸ்பெர்மோட ஷேப், வயபிலிட்டி, ஓகேவா, தென் மோட்டிலிட்டி இதெல்லாம் குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம என்ன தான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜியை நம்பி தான் என்னது நம்ம போக வேண்டியது இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மரபியல் குறைபாடுகள் இருக்கும். ஓகே. ஆல்ரெடி நம்ம ஜெனட்டிக்ஸில் நம்ம படிச்சிருந்திருப்போம். ஓகேவா. கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்றத நம்ம படிச்சிருந்திருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டர்னர் சிண்ட்ரோம் என்பதையும் நம்ம படிச்சிருந்திருப்போம். கிளைன் பெல்டர் சிண்ட்ரோம்னா என்னென்னா ஆண்களில் மரபியல் குறைபாடுகளின் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா என்னது இன்ஃபெர்டைல் கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது போயிடுவாங்க. அதாவது ஸ்டெரைல் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. அதே வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது டர்னர் சிண்ட்ரோம் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து 23வது குரோமோசோம் ஆண் பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23வது குரோமோசோம் மேலில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்கும். அதே ஃபீமேலில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மேலில் வந்து எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும், ஃபீமேலில் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. அப்போ ஃபீமேலில் இருக்கக்கூடிய எக்ஸுக்கு 2 எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸில் ஒரே ஒரு எக்ஸாக மட்டும் இருந்துச்சுன்னா ஓகேவா அப்போ அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னது டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டர்னர் சிண்ட்ரோமில் பெண்களுக்கு வந்து என்ன சார் நடக்குது அப்படின்னா என்னது இன்ஃபெர்டிலிட்டி, குறிப்பாக ஸ்டெரைல் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னது அவங்க உடலில் அந்த அண்டகம் சரியாக வளர்ந்து காணப்படாது. இது போன்ற நிறைய பிரச்சனைகள் என்பது என்னது இருக்கும் டர்னர் சிண்ட்ரோமில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலில் வந்து பார்த்திங்கன்னா XY குரோமோசோமுக்கு பதிலாக XXY அப்படின்ற கண்டிஷன் வந்துடும். ட்ரைசோமி கண்டிஷன்னு சொல்லுவாங்க. அது மோனோசோமி, ரெண்டு இது ஒன்றா மாறுது. ஓகேவா. 2 குரோமோசோம் ஒரே குரோமோசோமாக மாறுறதால அது வந்து
வந்து என்னது மோனோசோமி அப்படின்னு, மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். இங்கே வந்து 2 குரோமோசோம் வந்து 3ஆக மாறுது. எக்ஸ் ஒய் என்பது என்னவா மாறுது அப்படின்னா எக்ஸ் ஒய்யாக மாறுது. அப்போ ஒரு எக்ஸு 2 எக்ஸாக என்னது மாற்றம் அடைந்து காணப்படுது. அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃபெர்டைல் கண்டிஷன் என்பது வந்து இல்லாமல் போகுது, இன்ஃபெர்டைல் கண்டிஷனுக்கு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, குறிப்பாக ஆண்களில் யாராவது ஒருத்தவங்களுக்கு சரியாக இருக்கணும். ஓகேவா, ஆண்கள் ஒரு வேளை இன்ஃபெர்டைல் கண்டிஷனில் இருந்தாலோ அதை நம்ம டோனார் ஸ்பெர்ம் மூலயமா அவங்களுடைய பெண்களை வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம ஃபெர்டைல் கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம், அங்கே ஃபெர்டிலைசேஷனை நிகழ்த்த முடியலாம். ஒருவேளை பெண்களுக்கு வந்து என்னது இன்ஃபெர்டைல் கண்டிஷனில் இருந்தாலோ அல்லது ஆண்களுடைய ஸ்பெர்ம் நல்ல வயபிலிட்டியாக இருந்தாலோ அங்கே வந்து நம்ம டோனார் ஓவம் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா என்னது அங்கே ஃபெர்டிலைசேஷனை ஏற்படுத்த முடியும். அப்போ இந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஜெனட்டிக் ரிலேட்டட் டிசார்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபெர்டிலைசேஷனை ஏற்படுத்த முடியும் அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி மூலமா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா கருத்திறன் பாதுகாப்பு காரணமாக, கருத்திறன் பாதுகாப்புனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த கேன்சர் போன்ற பொருட்கள் அவங்க உடல் முழுவதும் பரவக்கூடிய காரணங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சில காரணங்களால் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னது அவங்க வந்து அவங்களுடைய இனச்செல்களை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் செல்ஸை தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ப்ரெசர்வ் பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கிரையோ ப்ரெசர்வேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்துவோம். கிரையோ ப்ரெசர்வேஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கிரையோ ப்ரெசர்வேஷன்னாவே உங்களுக்கு 2 வார்த்தைகள் ஞாபகம் இருக்கணும். என்ன சார் அப்படின்னா லிக்யூடு நைட்ரஜன் ஓகேவா -196 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, இது 2 தான். லிக்யூட் நைட்ரஜன் மீடியத்தில் -196 டிகிரி செல்சியஸில் நாம் ஆண் இனச்சொல்லை அல்லது பெண் இனச்சொல்லையோ நம்ம பாதுகாத்து வைக்க முடியும். இது ஆண் இனச்சல் பெண் இனச்சல்களை மட்டும்தான் நம்ம பாதுகாத்து வைக்க முடியும்லாம் கிடையாது. ஓகேவா, நம்ம எந்த ஒரு செல்லையும் இந்த -196 டிகிரி செல்சியஸில் என்னது நம்ம பாதுகாத்து வைக்க முடியும். ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சிலபஸில் கிரையோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அப்படின்றதெல்லாம் இருக்குது, அதை பற்றியும் என்னது நம்ம பின்னால் பார்க்கலாம். ஓகேவா, சரி. ஸோ அப்போ என்னென்ன வகையான அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னாலஜி வந்து என்ன சார் அப்படின்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்விட்ரோ? இன்விட்ரோ மீன்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பாடி. அவுட் சைட் ஆஃப் த பாடி, உடலுக்கு வெளியே என்னது கருவுறுதல் நிகழ்வை நம்ம ஏற்படுத்த செய்கிறோம். நம்ம மேற்சொன்ன எந்த காரணத்தால் வேணாலும் நம்ம இந்த ஐவிஎஃப்பை நம்ம என்ன பண்ண முடியும்னா என்னது நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓகேவா, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா, ஆண் இனச்செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே என்னது ஸ்பெர்ம் செல். லாஸ்ட் கிளாஸில் இதனுடைய அமைப்புகள் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பெண் இனச்செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஓவம் செல். இது 2 ஒன்றா இணையக்கூடிய இடம் தான். இயற்கையிலேயே இணைஞ்சதுன்னா அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஃபல்லோப்பியன் டியூப். ஃபல்லோப்பியன் குழாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் மேற்கொண்ட காரணங்களால் இது இயற்கையிலேயே நிகழலைன்னா இதை நம்ம உடலுக்கு வெளியே அவுட் சைடாக நம்ம என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஒன்றிணையே செய்வோம். அதை பற்றி தான் என்னது இந்த ஐவிஎஃப் தொழில்நுட்பத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் நார்மலாக இயற்கையாக ஃபல்லோப்பியன் டியூப்ல இருந்தால் அது வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன். அந்த நிகழ்வுக்கு பல்வேறு தடைகள் காரணமாக நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலைன்னா நாம் ஆண்கிட்ட இருந்து ஸ்பெர்ம் செல்லையும் பெண்கிட்ட இருந்து ஓவம் செல்லையும் தனியாக அவங்களுடைய உடல்லிருந்து வெளியே எடுத்து அதை நம்ம செயற்கையான ஒரு சூழலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னது ஒன்றிணைய செய்வோம். ஓகேவா, செயற்கையான சூழலில் ஒரு மீடியத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்றிணைய செய்வோம். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ அண்டகத்திலிருந்து என்னது முட்டையை வெளியெடுக்கிறோம். அதே மாதிரி நாம் விந்தகத்திலிருந்து என்ன சார் எடுக்கிறோம் அப்படின்னா என்னது விந்து செல்களை தனியாக எடுக்கிறோம். இதை 2ஐயும் உடலுக்கு வெளியே ஒன்றாக இணைக்கிறோம். ஓகே, அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னா என்னது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அப்போ இதில் இருக்கக்கூடிய பல்வேறு படிநிலைகள் என்ன சார் அப்படின்னு பார்க்கணும்.
ஓகே, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனை பண்ணோம்னா என்ன சார் அப்படியே நம்ம டைரெக்டாக எடுத்துட முடியுமா, இது என்ன ஒரு பொருளா, நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதெல்லாம் செல்கள், ஓகேவா, அதாவது என்னது வயபிள் செல்கள், உயிருடன் இருக்கக்கூடிய செல்கள். அப்போ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் என்பது என்னது நமக்கு இருக்குது. குறிப்பாக ஐவிஎஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை பற்றி என்னது உங்களுக்கு தேர்வுகளில் கேட்கறதுக்கு என்னது அதிக வாய்ப்புகள் உண்டு. ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவேரியன் ஸ்டிமுலேஷன். ஓகேவா, ஓவரியை முதல்ல ஸ்டிமுலேட் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு தெரியும் மாதவிடாய் சுழற்சி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு பெண்களுக்கு ஒரு முறை தான் என்ன உருவாக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, ஒரு செல் தான் என்னது உருவாக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவம் என்ற செல் என்பது உருவாக்கப்படும், ஒரு முறை தான் உருவாக்கப்படும். அதுதான் மாதவிடாய் சுழற்சி அல்லது மென்சுரல் சைக்கிள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஓகேவா, ஸோ லட்சக்கணக்கான செல்கள் என்பது என்னது அவர்களுக்கு உருவாக்கப்படும். ஆனால் பெண்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தான் எது உருவாக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது அண்ட செல் ஓவம் என்பது என்னது உருவாக்கப்படும். ஓகேவா, அப்போ நம்ம அந்த டைம் வரை என்னது வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அந்த ஓவரியை வந்து பார்த்திங்கன்னா அதிக அண்ட செல்களை உற்பத்தி செய்ய நம்ம தூண்ட வேண்டும். அப்போ அந்த அண்ட செல்களை உற்பத்தி செய்வதற்கு தூண்டணும்னா நம்ம எந்த மாதிரியான ஹார்மோன்களை நம்ம இங்கே செலுத்தணும்னா, ஆல்ரெடி மென்சுரல் சைக்கிளை நம்ம பார்த்துருப்போம். அண்ட செல்கள் உருவாவதற்கு தூண்டக்கூடிய ஹார்மோன்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது உருவாவதற்கு உதவக்கூடிய ஹார்மோன்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக உங்கள் பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்கப்படக்கூடிய ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் உங்கள் உடலில் இருந்தால் மட்டும்தான் பிட்யூட்டரி கிளாண்டால் சுரக்கப்படும். அது எதை சார் தூண்டும் அப்படின்னா, அது எதன் மேலே ஆக்ட் ஆகும்னா ஓவரி மேலே ஆக்ட் ஆகி ஓவரியை என்ன ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உங்கள் ரத்தத்தில் கலக்கிறப்ப தான் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைமரி ஃபாலிக்கல்ஸ், ஓகேவா, பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா மெச்சோர்டு ஃபாலிக்கல், அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸாக மாறும். கிராஃபியன் ஃபாலிக்கல் செல்ஸாக மாறும். ஸோ இதற்கான காலம் வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுழற்சியினுடைய 5வது நாள்லேருந்து எனது 14வது நாள் இயற்கையிலே நடக்கும். பட் ஆனால் இதை நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா என்னது செயற்கையாக செய்கிறோம். செயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது தூண்ட செய்கிறோம். அப்போ இந்த ஹார்மோன்ஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், இதை குறிப்பிட்ட டைம் பீரியடில் நம்ம பெண்ணினுடைய உடலில் செலுத்துகிறப்ப அவங்களுடைய உடல் என்னத்தை உற்பத்தி செய்யும் அப்படின்னா பிரைமரி ஃபாலிக்கல்லேருந்து என்னது கிராஃபியன் ஃபாலிக்கலை உற்பத்தி செய்யும். கிராஃபியன் ஃபாலிக்கல் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க உடலில் நம்ம என்ன சார் செலுத்துகிறோம் அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோனை நம்ம செலுத்துகிறோம். ஓகேவா, இதன் மூலமாக என்ன சார் வெளிவரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்லேருந்து மேலுரை கழிந்து என்ன வெளியே வரும்னா ஓவம் என்பது வெளியே வரும். அப்போ அந்த ஓவத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது ரிட்ரைவ் பண்ணி வயபிளாக நம்ம வச்சுருக்கணும். ஸோ அண்டகத்தை நம்ம தூண்டுறோம், அண்டகத்தை தூண்டிட்டு அதுலேருந்து நம்ம எதை ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது மெச்சோர்டு எக்கை ஓவரியிலிருந்து என்னது நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம். இந்த ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதில் கவனமாக இருந்துக்கணும். ஓகேவா, எந்த ஹார்மோன் எதுக்கு உதவுது, அண்டம் விடுபடணும்னா லூட்டினைசிங் ஹார்மோன், பிரைமரி ஃபாலிக்கல் கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறணும்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். அப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இங்கே ஓவரியில் சுரக்கணும்னா உங்களுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி மாஸ்டர் கிளாண்ட் எதை சுரக்கணும்னா எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன். இதெல்லாம் இயற்கையிலே நடக்கணும். அப்படி இல்லாதவங்களுக்கு நம்ம செயற்கையாக என்ன பண்ணுறோம்னா கொடுத்து அதை அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க உடல்லேருந்து இந்த ஓவம் செல்களை நம்ம என்னது ரிட்ரைவ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஒவேரியன் ஸ்டிமுலேஷன், 2வது ப்ராசஸ் எக் ரிட்ரைவல், 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா, இந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னால் நம்ம ஆண்களில் என்ன பண்ணுவோம்னா ஸ்பெர்ம் செல்லை என்ன பண்ணுவோம் ரிட்ரைவ் பண்ணுவோம். ஆண்களில் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பெர்ம் செல்லை ரிட்ரைவ் பண்ணுவோம். அதனுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வரும். ஓகேவா, அப்போ ஒரு சைட்லேருந்து ஃபாதர்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மை ரிட்ரைவ் பண்ணுறோம், அதே மாதிரி மதர்கிட்டேருந்து எக்கை ரிட்ரைவ் பண்ணுறோம். ஓகேவா, ஃபாதர்கிட்டேருந்து எப்படி சார் நம்ம ஸ்பெர்மை ரிட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா டைரக்ட் இன்ஜெக்ஷன் மூலமாகவும் என்னது நம்ம அவங்ககிட்டருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா, அல்லது எஜாக்குலேஷன் ப்ராசஸ் மூலமாகவும் என்னது அவங்ககிட்டருந்து நம்ம என்னது பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அவ்வாறு பெற்ற அந்த ஸ்பெர்ம் செல்ஸை அந்த ஸ்பெர்ம் செல் எது கூட இணைஞ்சிருக்கும்னா சீமன் கூட இணைஞ்சிருக்கும். நமக்கு தேவை மோஸ்ட் வயபிள் ஸ்பெர்ம். அப்போ நம்ம அதை என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூஜில் 1500 ரொட்டேஷன், ஓகே 1500 ரொட்டேஷன் பர் மினிட், ஓகே ஒரு நிமிஷத்துக்கு 1500 முறை சுற்றி வரக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூஜ் இயந்திரத்தில் போட்டு நாம் அதை சுழல செய்யும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சீமன் தனியாக வந்துடும், இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துடும். ஓகேவா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த வயபிளான ஸ்பெர்மையும் நம்ம ரிட்ரைவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிங்க. எக் ரிட்ரைவலுக்கு அடுத்து 3வது பாயிண்ட்டாக ஸ்பெர்ம் ரிட்ரைவல் அப்படின்றதையும் எழுதிக்கிங்க. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராசஸில் தான் நடக்கும். ஓகேவா, ஒரு சில ப்ராசஸில்
மெத்தடில் தான் நடக்கும். ஓகேவா? அப்போ ஸ்பெர்ம் ரிட்ரைவல் அண்டு எக் ரிட்ரைவல் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சார் பண்ணுறோன்னா அதை நாம் ஃபெர்டிலைஸ் பண்ணுவோம். ஃபெர்டிலைஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஆணின செல்லையும் பெண்ணின செல்லையும் ஒன்றாக இணைக்கிறது. இது 2 மெத்தடில் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மீடியத்தில் ஆணின செல்லையும் பெண்ணின செல்லையும் ஜஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட். பழைய மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்றா போட்டுருவோம். அப்போ ஆணின செல்லும் பெண்ணின செல்லும் என்ன சார் நடக்கும் அப்படின்னா என்னது ஒன்றா சேர்ந்துடும். ஓகேவா? அது வந்து கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்றது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ICSI முறை. ஓகே, கன்வென்ஷனல் மெத்தடை விட ICSI என்ற இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியின் மூலமாக ஓவம் செல்லை தனியாக எடுத்து வச்சுப்போம். இன்னொரு இன்ஜெக்டர் மூலமாக ஊசியின் மூலமாக ஒரு தாங்கியின் மூலமாக ஸ்பெர்ம் செல்லை எடுத்து வச்சுக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஊசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் வச்சுருப்போம் அப்படின்னா ஸ்பெர்ம் செல்லை ஒரு இன்ஜெக்ஷனில் நம்ம ஸ்பெர்ம் செல்லை தனியாக எடுத்து வச்சுருப்போம். எல்லாமே அந்த ரெட்ரைவ் பண்ண எக் செல் அண்டு ஓவம் செல் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓவம் செல்லோடைய சைட்டோபிளாஸ்மிக் ரீஜனில் நாம் ஒரு இன்ஜெக்டரை வச்சு நம்ம எதை சார் செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம் செல்லை செலுத்துவோம். அதுதான் என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஃபெர்டிலைசேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இதை எங்கே நடத்துகிறோம்? பாடிக்கு வெளியிலேயே ஒரு மீடியத்தில் நடத்துகிறோம். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்கும்? கன்ஃபார்மாக இந்த ஓவம் செல்லுக்குள்ளே எது போயிடும்னா என்னது ஸ்பெர்ம் செல் போயிடும். ஓகேவா? அப்போ ஓவம் செல்லும் ஸ்பெர்ம் செல்லும் இந்த ஓவமும் ஸ்பெர்மும் இணைந்த நாளே இதுக்கு என்ன சார் பேருனா ஜைகோட் அப்படின்னு பேரு. ஜைகோட் அப்படின்னு பேரு. இந்த ஜைகோட் ஸ்டேஜிலிருந்து மோருலா ஸ்டேஜுக்கு அது மாறும். மோருலா ஸ்டேஜிலிருந்து பிளாஸ்டோசிஸ்ட் என்ற ஒரு நிலைக்கு 9வது நாள்லேருந்து 10வது நாளுக்குள்ளே, அதாவது ஃபெர்டிலைசேஷன் முதல் நாள்லேருந்து 9 நாள்லேருந்து 10வது நாளுக்குள்ளே பிளாஸ்டோசிஸ்ட் என்ற கண்டிஷனுக்கு உருவாகும். பிளாஸ்டோசிஸ்ட் கண்டிஷனில் தான் இது எங்கே மூவ் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த ஓவரிக்குள்ளே போகும். ஓவரி மீன்ஸ் யூட்ரஸ்க்குள்ளே நாம் போய் செலுத்தணும். யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் உள்ளுரையில் செலுத்தணும். ஓகேவா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜைகோட் ஸ்டேஜ் ஃபெர்டிலைஸ் ஆன உடனே அது ஜைகோட் ஸ்டேஜிலிருந்து பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும். பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்போ அது வளர்ந்து முடியுதோ அந்த டைமில் நம்ம செயற்கையாக அந்த பிளாஸ்டோசிஸ்ட் செல்லை எங்கே போய் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நாம் யூட்ரஸ்குள்ளே எண்டோமெட்ரியத்தில் வைக்கிறோம். எண்டோமெட்ரியத்தில் வச்ச உடனே அங்கே வந்து பிளாசெண்டா ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ அது நார்மல் க்ரௌத் ஆகிக்கும். ஓகேவா? நார்மல் க்ரௌத் நடந்துக்கும். இதுதான் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? அப்போ 4வது ப்ராசஸ் வந்து பாருங்கள் எம்ப்ரியோ கல்ச்சர். ஓகே, எம்ப்ரியோ கல்ச்சர்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஆணின செல்லையும் பெண்ணின செல்லையும் என்ன எடுத்துக்கிறோம்னா என்னது வளர்க்குறோம். ஓகே, ஒரு 3 to 5 டேஸ்க்கு வளர்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோனா வேறு ஒன்றும் இல்லை, அந்த சைகோட்லேருந்து பிளாஸ்டோசிஸ்ட் சைகோட்லேருந்து பிளாஸ்டோசிஸ்ட் நிலைக்கு கொண்டு வரோம். அதுதான் எம்ப்ரியோ கல்ச்சர். ஓகே, அதுக்கடுத்து பிளாஸ்டோசிஸ்ட் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எங்கே சார் செலுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது யூட்ரஸ்குள்ளே செலுத்துகிறோம். ஓகேவா? யூட்ரஸ் என்பது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துகிறோம். வெளியே இருக்கக்கூடிய அந்த மீடியத்திலிருந்து நம்ம எடுத்து நம்ம எதுக்குள்ளே செலுத்துவோம்னா இந்த யூட்ரஸ்குள்ளே என்னது நம்ம செலுத்துவோம். இதுதான் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். அப்போ இந்த 5 படிநிலைகளை கொண்டு காணப்படக்கூடியதான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். குறிப்பாக நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன் எப்பயுமே எங்கே நடக்கும்? ஃபலோப்பியன் டியூப்பில் நடக்கும். IVF எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன் அல்லது வந்து என்னது செயற்கையான ஒரு கருத்தரிப்பு முறை என்பது எங்கே சார் நடக்கும் அப்படின்னா என்னது லெபார்டரியில் மீடியத்தில் நடக்கும். இதுதான் இதற்கிடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ அதற்கான வரைபடம் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து குரூப் 2 படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வரைபடத்தை போட்டு அப்படியே நீங்கள் அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது உபகரணங்களை எடுத்துக்கிறோம். ஓகே, ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணுறோம், எக்கை ரிட்ரைவ் பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். அதுக்கடுத்து ஸ்பெர்மை ரிட்ரைவ் பண்ணுறோம் ஆண்கள்கிட்ட இருந்து. அதுக்கடுத்து வெளியே மீடியத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 மெத்தட் வச்சுருக்கோம் பாருங்கள். ICSI மெத்தட்னு ஒன்று, கன்வென்ஷனல் மெத்தட்னு ஒன்று. கன்வென்ஷனல் மெத்தட்னா ஒரு மீடியத்தில் ஓவம் செல்லையும் போட்டுருவோம், ஸ்பெர்ம் செல்லையும் போட்டுருவோம். அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ICSI இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷனில் இங்கே பாருங்கள் ஒரு ஓவத்தை நம்ம வச்சுருக்கோம். ஓவத்துக்குள்ளே ஒரு நீடில் வழியாக இந்த ஸ்பெர்ம் செல்லை உள்ளே செலுத்துகிறோம். இந்த வரைபடத்தை நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கும். அப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஓகே இதுக்கு பேர் ஜைகோட் ஸ்டேஜிலிருந்து பிளாஸ்டோசிஸ்ட் என்ற நிலைக்கு என்னது இது வரணும். பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, பிளாஸ்டோசிஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வளர்த்ததுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா என்னது இந்த யூட்ரஸ்குள்ளே போய் நம்ம வைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் யூட்ரஸ்குள்ளே நம்ம வைக்கிறோம். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் மெத்தட்.
ஓகேவா? ஸோ இந்த படத்தை போடுறீங்க, மெயின்ஸ் 2வாக இருக்கக்கூடியவங்க மெயின்ஸ் குரூப் 2 எழுதக்கூடியவங்க படத்தை போடுறீங்க, முன்னுரை எழுதுறீங்க, படத்தை போடுறீங்க, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாவே இட் இஸ் மோர் தென் எனஃப். குரூப் 2A எழுதக்கூடியவங்க இதில் இருக்கக்கூடிய படிநிலைகளை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். எத்தனை ரொட்டேஷன் பர் மினிட் ஸ்பெர்ம் ரிட்ரைவலில், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரே கான்செப்ட் தான், ஓகே. ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தடில் இந்த தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்துவோம், ஓகேவா? ஸோ இதை முழுமையாக படிச்சுக்குங்க. ஸோ இந்த வகுப்பில் நம்ம ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனை பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம இன்ட்ரா யூட்டிரைன் இன்சிமினேஷன், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்பெர்ம், இது போன்ற தொழில்நுட்பங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நன்றி.